Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு மம்மா சமையல்ல சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 2.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி வாங்கும்போது அந்த அரிசியை நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்து வாங்குங்க. அரிசி நல்ல மணமா இருக்கும், அப்பதான் பிரியாணி ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். அடுத்ததாக இதுக்கு நான் 1 கிலோ போல் மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு மட்டன் அதிகமாக போடுறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறலாம். அடுத்ததாக இதுக்கு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். 4 தக்காளி பழம், 7-8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. 6 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு விரல் சைஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் பிரியாணிக்கு வேண்டிய பொருட்கள். இதை தவிர்த்து வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. இப்போ நம்ம மட்டன் குக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் மட்டன் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 2.5 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, 1 கப்புக்கு 1.5 கப்புங்கிற அளவில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு கறி நல்லா வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பிரியாணி தாளிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல சூடானதும் இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதோட வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆற அளவுக்கு வதக்கணும். ஸோ வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொருளையுமே நம்ம நல்லா வதக்கணும். ஒவ்வொரு பொருளுமே நல்லா வதங்கும் போது தான் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தயிர் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளையுமே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ இதோட தக்காளி பழம் சேர்த்துக்கிடுவோம். கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கணும். எல்லாமே நல்ல ஒரு சேர வதங்கி வந்துருச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டன்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மட்டன் ரொம்ப நல்லாவே குக் ஆயிருச்சு. இப்போ இதோட பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடுவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதோட மட்டன் குக் பண்ண மட்டன் சூப் சேர்த்துக்கலாம். மட்டன் சூப் சேர்க்கும்போது தான் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிரியாணிக்கு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசியெல்லாம் ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு கீழே ஒரு பழைய தோசைக்கல் வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு இது போலவே இருக்கட்டும். 15 நிமிஷம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்னதான் பாஸ்மதி அரிசி பிரியாணி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் டேஸ்ட் என்னவோ சீரக சம்பா பிரியாணி தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.